காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1½ ஸ்பூன் தனியாத்தூள். தனியாத்தூள் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அரைச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால தக்காளி கொதிக்கும்போது வெளியில் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இடையில அப்பப்போ திறந்து கிளறி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே திக்காயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குனாதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.